ஆயுதெழுத்து நேயர்களுக்கு வணக்கங்கள். புரட்டி போடப்பட்ட சென்னை சற்றே மீள துவங்கி இருக்கிறது இந்த துயரத்திலிருந்து, பேரிடரிலிருந்து. இந்த நிலையில் இந்த பேரிடருடைய பிரம்மாண்டத்துக்கு ஏற்றாற் போல இது பல சவால்களையும் மிக பிரம்மாண்டமாக விட்டு சென்றிருக்கிறது. அடுத்து அரசு இயந்திரத்தின் முன்பு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சவால் சுகாதார சவால், தொற்று நோய் பரவாமல் தடுக்க வேண்டிய சவால். இதை கையாளக்கூடிய தயார் நிலையில் அரசு இயந்திரம் இருக்கிறதாங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல சர்ச்சைகளும் எழவே செய்திருக்கின்றன. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதுடைய விளைவுதான் இந்த ஒரு வெள்ளச்சேதம் அதிகரிக்கிறதுக்கு மிக காரணமா இருந்தது. அந்த விளைவால தான் இந்த சேதமும் அதிகமா இருந்திருக்கிறது அப்படிங்கிறது பொதுவான புரிதல். இந்த ஒரு ஏரிகள், இந்த ஒரு நீர்நிலைகள் திறப்பு அப்படிங்கிறது சரியா கையாளப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சில எழுப்பியிருக்கிறார்கள். இதுல ஒரு விசாரணை வேண்டும், அதுவும் இல்லாம வெளிமாநில வல்லுநர்கள் கொண்ட விசாரணை வேண்டும். இந்த ஒரு ஏரி திறப்பு, இந்த நீர்நிலைகள் திறப்பு அப்படிங்கிறது இன்னும் சரியாக கையாளப்பட்டிருக்குமானால் இந்த சேதத்தை குறைத்திருக்கலாம் அப்படிங்கிற பார்வையை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். விசாரணையை கோரியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் பல புதிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். பல தீர்வைகளிலிருந்து விலக்கு உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அதில் அடக்கம். பல கேள்விகள் எழுகின்றன. புரட்டி போடப்பட்ட பெருமழை, தொடரும் சர்ச்சைகள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் இணைகிறார், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்தவர். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்களும், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் அரங்கத்தில் இணைகிறார்கள். அரங்கத்தில் இணையக்கூடிய அனைவரையும் வரவேற்கின்றேன். அதே போல நம்முடைய எழும்பூர் அரங்கத்திலிருந்து இணைகிறார் திரு தனவேல் IAS அவர்கள், முன்னாள் அரசு செயலாளர். அனைவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி திரு ஆவடி குமார் அவர்களுக்கு தான். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் வரைந்திருக்கிறார். இந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள், எல்லோரும் கோரக்கூடிய விஷயங்கள், நியாயமான அம்சங்கள், நியாயமான கோரிக்கைகள். அதுல முதல் அம்சமா தமிழக முதலமைச்சர் வலியுறுத்துவது, பிரதான அம்சமா வலியுறுத்துவது, இந்த பேரிடரை தேசிய பேரிடரா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை இந்த ஒரு பேரிடர் தாக்கி அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அன்றிலிருந்தே கட்சிகள் வலியுறுத்திய ஒரு விஷயம். பாரத பிரதமர் அடுத்த நாளே வருகிறார். அந்த சமயமே இந்த ஒரு பேரிடருடைய பிரம்மாண்டம் தெரியும், இதனது மேக்னிடியூட் தெரியும், இதனது கொலாசல்னஸ் நமக்கு தெரியும். அன்றே ஏன் இந்த ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்படல? டிசம்பர் 2ஆம் தேதியே நமக்கு இது ஒரு தேசிய பேரிடரா தகுதி கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்று தமிழக அரசுக்கு தெரியாதா? ஏன் ஒரு வார தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பானதான். இது அதாவது இந்த கோரிக்கை பிரதமர் நேரில் பார்த்தாரு, பார்த்து அவர் செய்வார்னு நினைச்சோம். ஆனால் இப்போ இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு தாமதம் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா தாமதம் இல்லை, இதுதான் சரியான நேரம். என்னன்னா, என்ன பாதிப்பு வந்தது, அந்த பாதிப்பினுடைய முழுமையா கணக்கெடுக்கப்படவில்லை என்றாலும் ஒரு முதற்கட்ட கணக்கெடுப்பு கிடைச்சிருக்கு. இந்த பாதிப்பினுடைய அளவு தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுகளுக்கு பேரிடர் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைத்திருக்கு. இந்த துல்லியமான அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பிரம்மாண்டம் அன்றே நாம் உணர்ந்த ஒரு விஷயம், அன்றே கட்சிகள் கோரிய விஷயம். அன்னைக்கே கோரிக்கை இந்த பிரதமர் இந்த மாநிலத்தில் பார்வையிட்டு இருந்த போதே இந்த ஒரு கோரிக்கை இருந்தது. அன்றே வலியுறுத்தப்பட்டிருக்கலாமே? வலியுறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டியது உடனடிய நிவாரணத்தில் தான் கவனம் செலுத்தினாங்களே ஒழிய இந்த பேரிடர் அறிவிப்பு செய்யணுன்றதுல அந்த நேரத்தில் தேவை ஏற்படல. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வைத்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு வைத்த கோரிக்கையை ஏற்றிருந்தால் உடனடியாக தேவையான நிதியை, கேட்ட நிதியை கொடுத்திருந்தா இந்த அறிவிப்பு தாமதம் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மத்திய அரசாங்கம் ஏதோ கண் துடைப்புக்காக ஒரு தொகையை, அந்த கோரிக்கையை ஏன் வைக்கிறீங்க? இன்னும் கூடுதலான நிதி தேவை அப்படிங்கிற காரணத்தால இல்லையா? அந்த தேசிய பேரிடருக்கான தன்மை கொண்டதுன்னு அன்னைக்கு எல்லாருக்கும் புரிதல் இருந்தது. இல்ல, தேசிய பேரிடர் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்க வேண்டும். ஏன் கோரிக்கை நம்ம வைக்கல? கோரிக்கை வைக்கலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க. நிர்வாக ரீதியா பிரதமர் அதை செய்யலன்றதுனால அவர் சுட்டி காட்டுறாங்க.
ஆக பிரதமர் நேர்ல வந்து பார்த்தாரு. நேர்ல வந்து பார்க்க சொல்ல இவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்னு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. குமார், சமீபத்தில் இந்தியாவில் இன்னொரு மாநிலம் ஒரு பேரிடரை பார்த்திருக்குன்னா ஜம்மு காஷ்மீர். பல மாநிலங்கள் அதுவும் ஒரு மாநிலம். அதுல நிலைமை மோசமடையக்கூடிய நாளைக்கு பிறகு பிரதமர் வரார். அதற்கு முன்பே உமர் அப்துல்லா தேசிய பேரிடரை அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். மாநிலத்துக்கு இது ஒரு நேஷனல் டிசாஸ்டர்னு பிரதமர் சொல்றார். சோ அந்த ஒரு கோரிக்கை அந்த தருணத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கலாமோ? நீங்க பிரதமர் அதை உணர்ந்திருக்கிறார், அவர் நேர்ல பார்த்திருக்கிறார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். அவர் செய்யவில்லை என்பதால் கோரிக்கை வைக்கிறோம். நீங்க கோரிக்கை வைச்சாதான் செய்யணுன்ற ஏதாவது இருக்கான்னு அதாவது இல்லங்க. இது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய இவ்வளவு கோடி வேணும்னு கோரிக்கை வச்சாரு. கோரிக்கை வச்சாதான் இந்திய அரசு கொடுக்குமா பேசுறீங்க? ஒரு பேரிடரை எதிர்கொள்ள வேண்டியது மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்த முடியாது. தன்னுடைய சக்திக்கு மீறிய, தன்னுடைய செலவினங்களுக்கு மீறிய ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தான் அந்த பேரிடர் நிவாரணத்தை ஈடுகட்ட முடியும். இதுவரைக்கும் நடந்த எல்லா பேரிடர் நிவாரணங்களும் மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். பத்தாது, இவ்வளவு நிதி முதலமைச்சர் அன்றே வலியுறுத்துறார். அந்த கோரிக்கை வைத்தது போலவே இந்த கோரிக்கை அன்றே வைக்கப்பட்டிருக்கலாமோ? இல்ல, இது பேரிடர் என்பதை மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அதை அறிவிக்க வேண்டியது அவர்களுக்கும் உளவு சாதனங்கள் இருக்கு, அவர்களுக்கும் தேவையான தகவல்கள் போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் தகவல் தந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா பிரதமரே இதனுடைய வீரியத்தை உணர்ந்து நேரடியா வந்து பார்த்திருக்காரு. இது நீங்க சத்தீஸ்கர்ல ஒரே ஒரு நகரம் பாதிக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசாங்கம் ஆக்ட் பண்ணாங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய இடர் வந்த பிறகு கூட நாங்க கேட்கறத கூட கொடுக்கறதில்ல. இல்ல, ஒரு வாரம் ஆன பிறகுதான் இந்த ஒரு அலாம் எழுப்பப்படணுமா? ஏன்னா அன்னைக்கெல்லாம் கட்சிகள் பாமகவோ திமுகவோ மற்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அன்றே வலியுறுத்தினாங்க. Why did we not reflect that? எங்க மற்றவங்க வலியுறுத்தினதுனாலேயே நாங்க வலியுறுத்தணும்ன்றது இல்லைங்க. இந்த மாநிலத்துக்கு இல்லையா? அவங்க ஏங்க நாட்டுல 1000 பேர் பேசுறாங்க, 1000 கட்சிகள் 1000 சொல்லுது. அதை விட இன்னைக்கு வலியுறுத்திருக்கிறோம். நீங்க ஏங்க ஒரு அரசியல் கட்சின்றதுக்கு அங்கீகாரம் என்னங்க? ஒரு அரசியல் பாமக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? அதாவது அவங்க கேட்டதுனால அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறாங்க. கமல்ஹாசன் சொன்னாருங்கிறதுக்காக அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட தலைவர் அவருக்கு பதில் அளிக்கிறீங்க. யார் வைக்கிறாங்க முக்கியமா, என்ன கோரிக்கை? அதுதான் நீங்க சொல்ல வரதான் நான் சொல்ற கருத்தம். அவங்க யார் கோரிக்கை வைக்கிறாங்கன்றது இல்ல, அந்த கோரிக்கையில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு. கமலஹாசன் சொன்னது இந்த அரசாங்கம் என்னவோ மத்தவங்களை போய் நிதி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க மாதிரி, அவர்கள் வரி பணத்தை வாங்கி தவறா செலவு பண்ணிட்டு நிதி கேட்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அது பொதுப்பணித்துறை அமைச்சர் 6 பக்கத்துக்கு அறிக்கை விடுறார். நம்ம 6 பக்கத்துக்கு விட்டாரு, 5 பக்கத்துக்கு விட்டாரு இல்ல. ஒரு அரசாங்கத்தின் மீது அவதூறை பரப்புவதற்கு ஒரு விளம்பரமான ஒரு அறிமுகமான ஒருத்தர் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இது இந்த ஒரு தவறான முன்னுதாரணம் வந்துடக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாங்கிறீங்க. கோரிக்கை ரைட். அதை பத்தி ஏற்கனவே பல கட்டங்கள்ல விரிவாக வச்சனால அது கூட நான் போக விரும்பல. நான் திரு கணேஷ்குமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, தேசிய பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கமும் கோரிக்கை வச்சிருக்கிறது, முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கிறார், நீங்களும் கூட பல கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதனால் என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? இன்னைக்கு அரசு கேட்குது, அரசியல் கட்சிகள் கேட்கிறீங்க. அறிவிச்சா அதனால என்ன மாறப்போகுதுங்கிற கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? நிச்சயமாக தேசிய பேரிடர் என்ற ஒரு அறிவிச்சா அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் எந்த அளவிற்கு வேகமாக கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதற்கான ஆணையம் அமைச்சு அது கணக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையானது கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். இது இப்ப கேட்கல, தானே புயல் வந்தப்பவே கேட்டோம். ஆக்சுவலா முதல்ல கேட்டபோது பாத்தீங்கன்னா சுனாமி வந்த போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பைலாலே இருக்கு. ஒரு சிம்பிள் விஷயம் பைலால இல்ல திரு கணேஷ்குமார். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு எப்ப பேரிடர் ஏற்பட்டாலும் எல்லா மாநிலங்களிலும் வைக்கக்கூடிய கோரிக்கை இதை நேஷனல் டிசாஸ்டரா, தேசிய பேரிடரா அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை எல்லா கட்சிகளும் எல்லா மாநிலங்களிலும் வைத்திருக்கிறது. ஆனா தேசிய பேரிடர் அப்படின்னு ஒரு பேரிடரை குறிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்துல, அமைப்புகள்ல, புரோட்டோகால்ல இடம் இல்லை. இல்ல நீங்க சொல்றது தவறானது. அதுல தேசிய பேரிடர் அறிவிப்பதற்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம
calamity of severe nature என்று தான் அறிவிக்க முடியுமே தவிர நீங்க கோருவது போல தேசிய பேரிடர் national disaster due to nature என்றது unpredictable which when happens அறிவிக்கலாம். இது எப்படின்னு சொன்னா இதுக்கு precautionary actions எடுக்கிறதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷமும் ரிவ்யூ மீட்டிங் அட் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் நடத்தணும். ஆனா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே சுனாமி வந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தினது இல்ல. சிம்பிள் விஷயம் பத்தி சொல்றீங்க. சொல்றேன் தேசிய பேரிடர் அறிவிக்கணும் அரசியல் கட்சிகள் கோர்றாங்க, இன்னைக்கு அரசும் கூறுது. ஆனா இது பற்றி உத்தரகாண்ட் வெள்ளத்தில் இதை அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும் பொழுது உள்விவகார அமைச்சர் பாராளுமன்றத்திலே சொல்வது ஒரு பேரிடரை தேசிய பேரிடர் என்பதை அறிவிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதுல வந்து சட்டத்தில் அதற்கான இடம் இல்லை. சிவியர் நேச்சர் அறிவிச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாமே தவிர தேசிய பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், வாட் இஸ் அப்போ தேசிய பேரிடர் அப்படின்னா என்ன? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு. National Disaster Management Board with regard to declaring a calamity of severe nature as national calamity, it is informed that there is no provision to declare a natural disaster as a national disaster. இதற்கான ஒரு அமைப்பு, இதற்கான தெளிவு இல்லை. coming to next அதை கரெக்ட் பண்றேன். அத வந்து I like to correct it. see என்ன காரணத்துக்காக ஒரு நேஷனல் டிசாஸ்டர் தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னாக்க சட்டத்தில், அதாவது லால இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல வாட் இஸ் a natural disasterங்கிறதுக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஆனால் நேஷனல் கெலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த நேஷனல் கெலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து மத்திய அரசு ஆக்சுவலா அந்த ஃபண்ட்ல அவ்வளவு பெரிய பணம் இப்ப இல்ல. அதனால இந்த நேஷனல் டிசாஸ்டர் என்று கூறப்படுறதுக்கு காரணம் இன்னொரு மிக முக்கிய காரணம், புஜ்ல வந்து எர்த்குவேக் நடக்குது. ஒரு நேஷனல் டிசாஸ்டராக இது அறிவிக்கப்பட்டால் மேண்டேட்டரியா நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்கப்பட்டால் தான் செய்யணும்னு இல்ல. ஆனால் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சர்சார்ஜ் ஆன் டாக்ஸ், ஒரு தேசிய அளவுல ஒரு 0.25% சர்சார்ஜ் டுவர்ட்ஸ் இந்த நிவாரண பணிகளுக்காக ஒரு 0.25% 0.5% சர்சார்ஜ் ஒரு லிமிடெட் பீரியட் 6 மாத காலத்திற்கோ 3 மாத காலத்திற்கோ 1 ஆண்டு காலத்திற்கோ மத்திய அரசு தேசிய பேரிடர் என்று அறிவித்தால் அவர்களால் அதை செய்ய முடியும். தேசிய பேரிடர் அப்படிங்கிற அந்த நீங்க சொல்ற டெபினிஷன் இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஆனால் if it is declared as a national disaster, உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து இந்த சர்சார்ஜ் வாங்குறதுக்கான வாய்ப்பு NCCF ல இருந்து உங்களுக்கு சமீபத்தில் நடந்த பிரம்மாண்டமான பேரிடர்கள் அப்படின்னு பார்க்கும் உத்தரகாண்ட் பேரிடர், அது தேசிய பேரிடர் அறிவிக்கப்படல. கோரிக்கை அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியா ஜம்மு காஷ்மீர்ல அறிவிக்கல, பிரதமர் பேசினாரு. ஆனால் அபிஷியலா அது வந்து அதற்கான வாய்ப்பு இருக்கும் போது, சட்ட வாய்ப்பு இருக்கும் போது அறிவிக்க முடியும். இல்ல ஹரி, சட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு. 3 விஷயங்கள் நான் இப்ப ஏற்கனவே 2 விஷயம் சொன்னேன். NCCF நேஷனல் கண்டின்ஜென்சி கெலாமிட்டி ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு கெலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து அதிக நிதி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பேர் சூட்டப்பட்டால் அந்த பேருக்கு சட்ட ரீதியாக சாங்ஷன் இல்லங்கிறது வேற. ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்ன சர்சார்ஜ். மூணாவது விஷயம், மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கறத ஒரு மக்களுக்கு கொண்டு செல்போ. நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்தாலும் சரி, நாகாலாந்துல இருந்தாலும் சரி, குஜராத்ல இருந்தாலும் சரி, ஓஹோ இது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ஆக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, இது இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு அவேர்னஸ் வரும். அங்கேயும் வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ இது வந்து நேஷனல் டிசாஸ்டர்ங்கிறதுனால சட்ட ரீதியாக ஒண்ணுமே இல்ல. அதனால ஏன் கேட்கணும் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஜம்மு காஷ்மீர் போனபோது பிரதமர் பார்வையிட்ட உடனே இட் இஸ் a national calamity அப்படின்னார். நம்ம எதை கோர்றோமோ அந்த நேஷனல் கெலாமிட்டினார். அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அவர் வைக்கப்படல. அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த தாமதமா நம்ம கோரிக்கை வைக்கணுமா? தமிழ்நாட்டில் இந்த பேரிடர் இந்த பாதிப்பு வந்து தேசிய அளவில் எதிர்கொள்ளணுன்றதுனாலதான் இந்த கோரிக்கை வருதே தவிர இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பாதிப்பு, இதை வந்து தமிழ்நாடு மட்டுமே எதிர்கொள்ளணுன்ற நிலையிலிருந்து மாறணும். இது வந்து இந்தியாவுக்கு வந்த பாதிப்பு, இந்தியாவில் இருக்க எல்லோருக்கும் இதுல பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உத்தரகாண்ட்ல நீங்க சொன்ன 2013 வந்த அந்த மழை வெள்ளத்துல கேதார்நாத் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. ஆனா உடனடியா வந்து 1000 கோடி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து 7346 கோடியை வந்து மத்திய அரசாங்கம் தந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாதிப்பை எதிர்கொள்றதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நவரத்ன நிறுவனங்கள் அத்தனையும் ஒவ்வொரு நிறுவனமும் பல ஆயிரம் கோடிகளை செலவழிச்சாங்க.
அவங்களுக்கு அதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது. உதாரணத்துக்கு நிலக்கரி கார்பரேஷன் மட்டும் 125 கோடி செலவழிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அறிவிப்பு தான். மத்திய அரசாங்கம் தன்னுடைய நேரடியான அறிவிப்பு இல்லைங்க. மத்திய அரசாங்கம் இது தன்னுடைய பாதிப்பா எடுத்துக்கொண்டா அதை மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் சிவியர் கலாமிட்டி அறிவிக்கப்படுது. இயல்பா இதற்கும் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். நான் திரு செந்தில் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது சார்ந்த இது தாமதமா செய்யப்பட்டதா நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் படிப்படியா தமிழக அரசு தன்னாலான விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இயல்பு நிலையில வாழ்க்கை இருக்கிறப்பவே அது திமுக ஆட்சி ஆகட்டும் அதிமுக ஆட்சி ஆகட்டும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கறதுலயே அதுக்கான அரசு நிர்வாக கட்டமைப்புகள் சரியா இல்ல. ஒவ்வொரு அடிப்படை விஷயங்களுக்கும் மக்கள் அடைய வேண்டிய நிலைதான் இருக்குது இயல்பு வாழ்க்கையிலேயே. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அசாதாரண சூழல்கள் எல்லாம் துரிதமா அதிமுக அரசாங்கம் செயல்படணும்னு எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்புல நியாயம் இல்லை. ஏன்னா சாதாரண நாள்லயே செயல்பட முடியாத ஒரு அரசாங்கம் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இவங்க வேகமா மிக விரைவாக செயல்பட்டு இருக்கணும் அப்படிங்கறது நம்மளால எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல மோடி வந்திருக்கும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கலாம். ஏன்னா அவரே மோடியும் ஒத்துக்கொள்கிறார். கண் முன்னாடி பார்த்தாலே தெரியுது. எல்லா நேஷனல் மீடியாவும் ஒளிபரப்புறாங்க. அப்ப இயற்கையிலே உடனுக்குடன் அந்த விஷயங்களை அரசாங்கம் முன் வச்சிருக்கலாம். எவ்வளவு பாதிப்புகள், வேற என்னென்ன வகையான தொழில்நுட்ப ரீதியான உதவிகள், டெக்னாலஜி இல்ல. அன்றைய தேதியில முதலமைச்சர் ஒரு விரிவான தகவலை பிரதமருக்கு படித்து காமிச்சார், விரிவான தகவல்களை கொடுத்தார். அதற்கு பிறகு அடுத்த கட்டமா இந்த ஒரு அதாவது இவ்வளவு கேப் விட்டு கேட்கறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு திடீர்னு. அதாவது அன்னைக்கே ஸ்விஃப்ட் ஆக்ஷன் உடனுக்குடன் அதாவது அழுத பிள்ளைக்கு தான் பால். பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியா முழுவதும் அவர் பார்க்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பல கோரிக்கைகளை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்து கர்நாடகால இருந்து போவாங்க, மகாராஷ்டிரால இருந்து போவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மாநிலம் சார்ந்த கோரிக்கைகளை வைப்பாங்க. அப்ப இங்க மிக துரிதமாக செயல்பட்டு ஒன்னு நிதி ஆதாரம் ஆகட்டும், தொழில்நுட்ப ரீதியான உதவிகள், கூடுதல் உதவிகள், அன்னைக்கு செல்போன் நெட்வொர்க் ஆகட்டும், வேற பல இன்னைக்கு இந்தியால இருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் டெக்னாலஜி சப்ளை பண்றோம். இங்க சென்னையில இருந்து இங்க ஒரு அடிப்படை செல்போன் நெட்வொர்க்ல இருந்து அந்த மாதிரியான எந்த தொழில்நுட்பங்களையும் நம்ம இங்க பயன்படுத்த முடியாது. தாமதமான கோரிக்கை. அதாவது தாமதமான கோரிக்கை இல்ல, சரியான இது நீங்களே சொன்னீங்க சட்டத்தில் இடம் இல்ல, உடனடி அறிவிக்க முடியாதுன்னு. அதனால இன்னைக்கு இந்த கோரிக்கை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால தான் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியாம இருக்கலாங்க. நீங்க தமிழ்நாடு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எழுதிட்டு சொல்லிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு தெரியாது. இந்த செய்யற பணிகளை என்னங்க செய்ய முடியும்? எத்தனை பேரை காப்பாற்றுறீங்க? பல்லாயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் இருக்காங்க. தன்னார்வலர்கள் வேற, இவங்க வேற. தன்னார்வலர்கள் நான் ஏற்றுக்கிறேன். தன்னார்வலர்கள் இவங்களுக்கு சம்பந்தம். தன்னார்வலர்கள் செய்யறதை இவங்க பேசுறதுனால இவங்க சம்பந்தம். கேள்வியுடைய சாராம்சம் அரசாங்கத்தினுடைய கோரிக்கை எப்போ வைக்கணும்ன்றதை நீங்க சொல்லிதான் வைக்கணுமா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஜனநாயகங்க. அந்த கோரிக்கை நியாயமா சரியான்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஐயா, தயவு செய்து இந்த டாபிக்ல ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இது அறிவிப்பு வந்தாலும் வராட்டாலும் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கலாம். இதை அறிவிச்சால்தான் இந்த பணம் கொடுக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த அறிவிப்பு வராததனால் மத்திய அரசு நமக்கு உதவலன்னு இல்ல. மத்திய அரசு உடனடியாக உதவ வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்கள் நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் பணம் வருங்கிறதுக்கு இதுக்கு ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ரைட். உடனடியாக அவர்கள் நிதி உதவி கொடுக்க வேண்டும். திரு தனவேல் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க முன்னாள் அரசு செயலாளராக இருந்தவர். இந்த ஒரு சிச்சுவேஷன், நீங்க இது போன்ற பேரிடர்களை பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு பேரிடர் மிக பிரம்மாண்டமான பேரிடர்.
தாமதமா தமிழக அரசாங்கம் இந்த ஒரு கோரிக்கையை வச்சதும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்துடைய உதவியில, அவங்களுடைய அலாக்ரிட்டியில, அவங்களுடைய விரைந்து செயல்படக்கூடிய தன்மையில தாமதம் இருந்ததுனால தான், அவங்க செயல்படாதனால தான் இந்த கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கப்படுதுன்னு திரு குமார் அவர்கள் சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு, தமிழக அரசாங்கத்துடைய இந்த ஒரு கோரிக்கை, அதனது இது ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த நேரம், இது ரெண்டுத்தையுமே எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் திருதன். நான் சொல்றேன், அதாவது உன்னே ஒரு சிறு விளக்கம். நான் மத்திய அரசாங்கத்தினுடைய செயலிழந்த தன்மை எதுவும் சொல்லல. நான் சொன்னது மத்திய அரசாங்கம் இதை செயல்படுத்த நினைச்சா செயல்படுத்த அவங்க தயாராகாதனால கோரிக்கை தாமதத்தை சொன்னீங்க. அதான் திரு தனவேல் அவர்கள்ட்ட எடுத்து போறேன். திரு தனவேல், உங்களுடைய முதற்கட்ட கருத்து. பேரிடர் மேலாண்மை அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது, முதல்ல அவசரமா செய்ய வேண்டியது மீட்பு பணிகள். அதற்கு அடுத்த கட்டம் உள்ளூர் நிவாரண பணிகள், அடுத்தது மதிப்பீடுகள், அப்புறம் நம்ம நிதி கேட்டு பெறுவதோ மைய அரசு பெறுவதோ, இதெல்லாம் சைமல்டேனியஸா எந்த இடர்ல இருந்தாலும் நடக்கணும். ஆனா இந்த முறை தமிழ்ல நடந்த ஒரு 100 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய பேரிடருங்கிறத அனைத்து தரப்பும் நம்ம எடுத்துக்கணும். இதுல முதல் கட்டமா நமக்கு கடலூர் மாவட்டம் தந்த அந்த பாடத்தை நாம் முழுமையா அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் அனைத்து சமூக ஊடகங்களும் அதை எடுத்து வலுவா சொல்லியிருந்த அளவுக்கு நம்ம இந்த 3வது கட்டத்தில் சென்னைக்கு 2-3 சிறு சிறு வாய்ப்புகள் இருந்தன. அந்த விரைவான செயல்பாடுல முதல்ல ரெஸ்கியூ ஆபரேஷன் அண்ட் ரிலீஃப்ல தான் எந்த ஒரு பேரிடர் மேலாண்மை அமைப்பும் முதல் இமிடியேட் அட்டென்ஷன் அது பண்ணுவாங்க. அது கூடுதலா முதல்ல கடலூர் தந்த எச்சரிக்கை, கடலூர்ல போதிய அளவு இந்த ஒரு கேப் கிடைச்சு வந்த பிறகு கூட இன்னும் முழுமையான ஒரு கண்காணிப்போ அல்லது ஒரு அரசு தரப்புல இன்னும் விரைந்து செயல்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு ஆதங்கம் பொதுவாக நிலவுகிறது. இதுல மாநில மத்திய அரசுகளை பொறுத்தவரையில இது மிகப்பெரிய பேரிடர் என்பதனால இங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல அங்கங்க சில தாமதங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இது தேசிய பேரிடரா அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இது தாமதம் என்று நம்ம சொல்லி அதில் கணக்கிடுவதில்லை. ஏன்னா இப்ப இது நம்ம கேட்டிருக்கிற தேசிய பேரிடர் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நமக்கு அதன் மூலமாக வரி சலுகைகள், கூடுதல் நிதி, பிற அரசு சலுகைகள் நிதியாக தான் வரப்போகுது. அதை ஒரு வார காலம் தள்ளி நம்ம அரசு பயன்படுத்துவதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது. அதனால இப்ப கேட்டிருக்கிறது அதை ஒரு பெருங்குறையாக நாம் சொல்வதற்கில்லை. அதே நேரம் ஒரு நடுநிலையோடு பார்க்கிற பொழுது மைய அரசு ஆரம்பத்தில் அவங்க கொடுத்திருக்கிற சிக்னல் நமக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இங்க நேரடியாகவே ஒரு கணிசமான தொகை கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது நாம் இந்த கணக்கீடு செய்து முழுமையான சேதங்களை சொல்வதற்கு இன்னும் ஒரு வார காலம் கூட ஆகலாம். ஏன்னா இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு கடலூர் பகுதி மற்ற பகுதிகளில். இந்த முழு கணக்கெடுப்பு எடுத்து நாம் முழுமையான சேதாரங்கள், டைரக்ட் இம்பாக்ட், இன்டைரக்ட் டேமேஜ் எல்லாம் முழுசா கணக்கு பண்றதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். அப்ப கேட்டு அப்ப கொடுப்பாங்க. இப்ப முதல்ல இந்த தவணைகளா பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கிறது நாம் அதை குறை சொல்ல முடியாது, திருப்திகரமாக இருக்கிறது என்று கொள்ளலாம். நாம் இன்னும் கூடுதலாக கேட்டு பெற வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த சமயத்தில் நாம் மைய அரசு உதவவில்லை என்றோ இல்ல மாநில அரசு தாமதம் செய்து விட்டது என்றோ, குறிப்பா அந்த நேஷனல் டிசாஸ்டர் அறிவிப்பதில் தாமதம் என்ற இதை சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. இதுல நம்ம முக்கியமா அணுக வேண்டியது இந்த பேரிடர் நிறைய நமக்கு பாடங்களை சொல்லி இருக்கிறது. இந்த ரெஸ்கியூல சென்னை போன்ற அனைத்து இந்த பாடம் பற்றி விரிவா பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கான ஒரு தருணம். இந்த ஒரு கோரிக்கை, அதே போல மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை, இதுல பெரிய குறை கூறுவதற்கு இல்லை அப்படிங்கிறீங்க. அதே போல இப்போது கோரியிருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும், மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய தொகையை காட்டிலும் இந்த ஒரு பாதிப்பு தேவை பிரம்மாண்டமானது. அந்த கோரிக்கைகள் கேட்கப்பட்டு பெற வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல கணக்கிட்டு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பார்வை வைக்கப்படுது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பான சர்ச்சை ஏரிகள், நீர்நிலைகள் திறந்து விடப்பட்டதுல இன்னும் மேலாண்மை சீராக இருந்திருக்க வேண்டும். குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டதுல பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கிறது, நிர்வாகம் சரியில்லை. இதுல ஒரு விசாரணை தேவைங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக நிர்வகிக்கப்படாததுனாலதான், தண்ணீர் திறந்து விடுதல் சரியா நிர்வகிக்கப்படாததான் இந்த ஒரு பாதிப்புடைய பிரம்மாண்டம் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததா. புரட்டி போட்ட பெருமழை, தொடரும் சர்ச்சைகள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில வாழ்த்து வருகின்றோம். திரு ஆவடிக்குமார், இப்பொழுது சர்ச்சையை கிளப்பி இருப்பது
செம்பரம்பாக்கம், புழல் உள்ளிட்ட ஏரிகளை கையாண்டது குறித்து எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெரிய பாதிப்புக்கு சென்னையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகளுக்கு காரணமே இந்த ஏரிகள்ல இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் தான். இது சரியா கையாளப்படல, திட்டமிட்டு கையாளப்படல. இன்னும் சரியா திட்டமிடப்பட்டிருக்குமானால் பாதிப்பு குறைந்திருக்கும். இதுல ஒரு விசாரணை தேவை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. மறுக்கிறீங்களா? சரியா கையாளப்பட்டதுன்னு கருதுறீங்களா? நிச்சயமா உறுதியா சரியா கையாளப்பட்டதுனாலதான் விபத்துக்களும் ஆபத்துக்களும் உயிரிழப்புகளும் குறைஞ்சிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியாக இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக சந்திக்காத ஒரு பெரு வெள்ளத்தை தமிழ்நாடு சந்தித்தது, சென்னை சந்தித்தது நேரத்தில் சென்னை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி சென்னை முழுக்க ஒன்னும் தண்ணியில மூழ்கல, ஒரு சில பகுதிகள் தான் பிரம்மாண்டமா மூழ்கிச்சு. முதமாடி வரைக்கும் இதோட மேக்னிட்யூட நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டாம். நீங்க சொல்றது போல வரலாறு அதுதான் 100 ஆண்டுகளாக நான் பார்க்காத ஒரு வெள்ளத்தை. குமார், இது இந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியாது. சரியான திட்டமிடல் மூலமா குறைத்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் பார்வை. ஏன் இந்த ஒரு பார்வை வைக்கப்படுது அப்படின்னா, 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னை கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல மழை கிடையாது. இந்த சமயத்துல வெளியேற்றப்படக்கூடிய நீருடைய அளவு அதிகரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த பிரம்மாண்டமா மழை வந்தது இல்ல, அந்த தேதியில இந்த அளவுக்கு 32,000 கியூசெக்ஸ் அளவுக்கு வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நீங்க கருத்து உரிமை இருக்கிறதுன்றதுக்காக எது வேணா பேசலாம் நடிச்சிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இதே அரங்கத்துல, இதே தொலைக்காட்சியில இதே ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு என்ன பேசினாங்க? ஏன் இவங்க வர தண்ணியெல்லாம் கடலுக்கு அனுப்புறாங்க, தண்ணியை தேக்கி வைக்க மாட்டேன்றாங்க, தண்ணியை இவங்க சரியா தேக்கி வைக்காதனாலதான் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல சென்னையில வறட்சி இருக்கு, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் பெய்யற மழையெல்லாம் கடலுக்கு போக விட்டாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சாதாரண சமயத்துல ஓகே, நீங்க அசாதாரண சொல்ல வருங்க. வானிலை ஆய்வு மையத்துடைய போர்காஸ்ட் இருக்குல்ல, மிக கனமழை, அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிபிசில நிறுவனங்கள் 500 மில்லிமீட்டர் பெய்யும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டது இல்ல. கனமழைன்னு அதி கனமழை அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு பெய்யாத மழை பெய்யும். அதி கனமழை அப்படிங்கிறது அரசு இயந்திரம் தேடாம இல்லை. அதி கனமழை நீங்க கற்பனையில பேசாதீங்க. கற்பனை இல்ல, அதிகான மழை பெய்யுங்கிற போர்காஸ்ட் இருக்கு. யார் சொன்னது? ஐஎம்டி வானிலை எப்போ சொன்னாங்க? இந்த நவம்பர் 30, 29 இந்த தேதிகள்ல அடுத்த நாள் அதிகான மழை பெய்யும் அறிவிக்க இருக்கா இல்லையா? அறிக்கைகள் கொடுக்க முடியும். நவம்பர் 29 மழைக்கு பிறகு என்ன நடந்தது? அந்த தேதியில டிசம்பர் 1 மோசமான பேரிடர், நூற்றாண்டு பேரிடர் சந்திச்சல, அதற்கு முன்பே அந்த தேதியில அதிகான மழை பெய்யும் அப்படின்னு நீங்க பாட்டு பேசிட்டே இருந்தாங்க அர்த்தம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? சென்னையில மழையே பெய்யல, செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியும் பூண்டி ஏரி தண்ணியும் தான் சென்னையில மனசாட்சியற்ற. சென்னையில 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மழை இல்ல. அந்த சமயத்துல 26ஆம் தேதி 2500 கியூசெக்ஸ் வெளியிடப்பட்டது. 27ஆம் தேதி 1000 கியூசெக்ஸ் வெளியேற்றப்பட்டது. 28ஆம் தேதி அபத்தமான அறிக்கையை வச்சுட்டு பேசுறீங்க. அடுத்து என்ன சொல்றாரு? அரசு புள்ளி விவரத்துக்கு அடுத்து என்ன சொல்றாரு? 60,000. இது என்ன அடுத்து? என்ன 60,000 யார் சொன்னாங்க? இவருக்கு யார் சொன்னாங்க? அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை நீங்க சொல்றீங்க. அடுத்து அப்ப இது அவதூறு கிளப்புகின்ற அறிக்கை. அவரோட அறிக்கையை விட்டுருங்க. என்னுடைய கேள்வி, மழை பெய்யாத காலத்துல, அதுவும் முன்னறிவிப்பு இருந்தது, அந்த சமயத்துல இந்த ஒரு வெளியேற்றத்தை அதிகரிக்கப்பட்டிருக்குமானா, அந்த பிரம்மாண்ட மழை பெய்த தருணத்துல இந்த அளவுக்கு அதிகமா 32,000 சொல்றதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தா, மழை பெய்யாமல் இருந்திருந்தா, தொடர் மழை வராமல் இருந்திருந்தா என்ன குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கும் அந்த அரசு? இன்னைக்கு கனமழை பெய்யும்னா, காற்று அடித்தா அது கடலூர்ல போய் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே இடத்துல சொல்லணும்.
அது இதுவரைக்கும் வானிலை அறிக்கைகள்லாம் வந்து துல்லியமா இருந்திருக்கா? அதனால விட்டுருவோமா? என்னங்க பேசுறீங்க? கடலூர்ல மழை பெஞ்ச போது சொன்னீங்க, ஓகே. ஒவ்வொரு ஒரு நீர்த்தேக்கத்துல நீர் தேக்கி வச்சது, தேக்கி வைக்கப்பட்ட நீர் அடுத்து மழை வருன்றதுக்காக வந்து திறந்து விடுவாங்கன்னு எப்படியும் கணிக்க முடியும்? கணிப்பு இருந்தது. இருங்க, சம்பரம்பாக்கம் ஏரியில தேக்கி வச்ச தண்ணீரும் பூண்டி ஏரியில சேர்ந்த தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் மட்டுமா? பிச்சாட்டூர் ஏரியில இருந்து வந்த தண்ணி இல்லையா? வடியில இருக்கிற ஏரி நான் சொல்றேன். ஆந்திர அரசாங்கம் முன்கூட்டி சொல்லிச்சா? நீங்க பசுத்தலை ஆற்றுல வந்த தண்ணி என்ன? ஆரணி ஆற்றுல வந்த தண்ணி என்ன? இன்னும் சொல்ல போனா பூண்டியில சம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணி அதிகம். கணேசன்ல கேட்க வரும்போது 47 சென்டிமீட்டர் அதுவும் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் உட்பட பெய்யும் பொழுது என்னதான் பெட்டரா கையாண்டாலும் கூட இந்த பாதிப்பை ஒரு துளி வேணா இன்னும் குறைக்கலாமே தவிர எவ்வளவு கட்டுப்படுத்திருக்க முடியல. 100%. அதான் சொல்றேன், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே, ஐம் நாட் பிளேமிங் ஈவன் ஏடிஎம்கே மட்டும், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்த்து பிளேம் பண்றதுக்கான காரணம் இவர் பேசுற மாதிரி தொலைநோக்கு பார்வையோ இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து. இதுல விஷயம், இந்த செம்பரம்பாக்கம் விஷயமே எடுத்துக்கோங்க. முதல் மழை வருவதற்கு முன்னாடி செம்பரம்பாக்கம் ஏரி காலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மழை வந்த போது இப்போ இன்றுல சாரி சார் உண்மை இட் வாஸ் எம்டி. முதல் வாரத்துல காலியா இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் வீக் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மழையில இட் வாஸ் ஃபுல். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த 22 feet வந்து it was fit. அப்பவே வந்து 22 feet was there. அதுக்கப்புறம் they gave recommendations 18 அடியா குறைக்கலாம். அவங்களே கொடுத்திருக்காங்க, கேளுங்க. IMD கொடுத்திருக்காங்க. எங்க IMD கொடுத்திருக்காங்க? 18 PWD கொடுத்திருக்காங்க. PWD கொடுத்திருக்காங்க. 22 24 அடியில இருந்து 18 அடியா குறைக்கலாம்னு எங்க கொடுக்கப்பட்டது? எங்க PWD ஓட is it on record? Yeah. No. Times of India article. ஒரு நிமிஷம் ஹரி. 100% Hari, once again. Let me finish it off. அந்த recommendations இவங்க fulfill பண்ணிருக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது recommendation எங்க கொடுக்கப்பட்டது? அதான் சொல்றேன் இல்ல, PWD அதாவது ஒரு சில விஷயங்கள் PWD ல 24 அடியில இருந்து 18 அடியா குறைக்கணும் அப்படினு எங்க அறிவுறுத்தல் இருக்கு? எங்கயுமே அதாவது நீங்க சட்டமன்றத்துல கேக்குற மாதிரி எனக்கு ஆதாரத்தை கொடுங்க, இத கொடுங்க, அத ப்ரூவ் பண்ணுங்க நான் சொல்றீங்க. நான் அடுத்து பேசுறேன், அடுத்து வரேன் இல்லையா? ஆதாரம் 100% வந்துடுறேன். நான் உங்களோட இதுக்கே வந்துடுறேன். ஒன்ஸ் இந்த தண்ணி திறக்க விடப்படும் பொழுது முன்னறிவிப்புகள் கோட்டூர்புரம் பகுதிகள் முழுகோன்னு இன்னைக்கு இல்ல, ரைட்டா? ஃபர்ஸ்ட் பேரிடர் எப்போ? இட் வாஸ் ஆன் 1976. அப்ப பேரிடர் வரும்பொழுது சிவலிங்கம் கமிட்டி அமைச்சு அப்பவே அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் 1980ல வந்துச்சு. அடையாறுல செம்பரம்பாக்கம் ஏரி ஃபில் ஆகி தண்ணீர் திறந்து விடப்பட்டால் கோட்டூர்புரம் முழுகும்னு இப்ப வரல, நான் சொல்றது 80s. அதுக்கு அடுத்த பேரிடர் வரும்பொழுது வாட்டர்வேயோட வாட்டர் பாடிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இட் வாஸ் தேர், எல்லாம் கொடுத்திருக்காங்க 1992ல, ரைட்டுங்களா? அப்ப வந்து மெட்ரோ டிரைனேஜ் ஸ்டடி ரிலீஃப் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணி எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு தண்ணி ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஏதாவது ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்களா? இந்த தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுது பொதுவா அடையார் கரையோர மக்கள் இருங்க அப்படின்னா யாருக்கும் தெரியல, என் தெருவுக்கு தண்ணி வருமா உன் தெருவுக்கு தண்ணி வருமானது தெரியாது. இவங்க கவர்மெண்ட் தே ஹேவ் ஆல் த திங்ஸ். போய் ஒரு பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், தண்டோரா போட்டிருக்கலாம், இந்த பகுதியில் இருக்கலாம், வெளியே இருங்கன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது அந்த அடையாறு ரிவர் செம்பரம்பாக்கம் ஏரியில தொடங்கி போகும்போது எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவில் இவங்க கொண்டு போய் சேர்க்காதனுடைய விளைவு இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. உயிரிழப்பு வீட்டுக்கு தண்ணி வருமானம் தெரியாததுனால உயிரிழப்பு ஏற்பட்டு இது வந்து இந்த கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயிலியர். அதை வந்து ஒத்துக்கணும், அதை வந்து ஒத்துக்க முடியாம அடாவடித்தனமா இதை கேட்கறதுக்கு இவங்க யாரு? இல்ல இல்ல, நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சேன். ஆரம்பத்துல கேட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கேட்க, இந்த ஆணவ போக்கு தான், இந்த அடாவடி போக்கு தான், இந்த அடாவடி போக்கு, இந்த ஆணவ போக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகளையும் தமிழ்நாடு மீள்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்குது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ரிக்ஷா புள்ளருக்கு அதிகாரம் உண்டு இந்த அரசை கேள்வி கேட்கறதுக்கு. இவங்க இந்த ஆணவ போக்குல திருமணம் அமைச்சர்கள் மக்களை சந்திக்க முடியல, எந்த ஊர் உள்ளயும் இந்த அதிகாரிகள் செல்ல முடியல, சென்ற அமைச்சர்களை திருப்பி வெளியில் அனுப்பக்கூடிய நிலைமை நடந்துருக்குது. போட்டாங்க, நீங்களே சொன்னீங்க. இந்த அரசாங்கத்துடைய ஒரு நியாயமான மக்களுடைய மட்டுமே பேசுறது
இயல்பான கோபம் இல்ல. இது ஊடகங்களோ இது போல வந்து அரசியல் கட்சிகளும் உருவாக்கி தேவையற்ற மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறார்களே தவிர ஏதோ அமைச்சர்களே மந்திரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களோட நினைச்சுக்கிட்டு செயல்படுறதனுடைய விளைவு தான் இந்த அளவு நின்றுட்டு இருக்கிறது. நீங்க நீங்க இன்னும் கூடிய மக்கள் அங்கீகாரத்தை இழந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கூட இல்லாம கூட கேள்வி கேட்கிற அதிகாரம் கேள்வி கேட்கறதுக்கு நான் குறைய சொல்லல. கேள்வி கேட்கறதுக்கு சுதந்திரம். ஆனால் அவதூறு பேசுறதுக்கு 5000 நீதியை கடப்படுறது பிரஸ் ரிலீஸ் வரதுக்குள்ள 10,000 கண்ணாடி தரனாங்க. ஒரு வினாடிக்கு 60,000 கண்ணாடி தரதாங்களா? இந்த மிகப்பெரிய பேரிடருக்கு ஒரு ஏரியை மட்டும் திறந்ததுனால ஏற்பட்ட பேரிடர் அல்ல. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா, அதை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அரசு செய்த மற்ற எல்லா தவறுகளும் வந்து நம்ம மறைக்கிற மாதிரி ஆயிடும். மிக முக்கிய காரணம் இந்த 29,000 கியூசெக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு கெப்பாசிட்டி அடையாளம் இருக்கு, ஆனால் தூர்வாரப்படவில்லை. முகத்வாரங்கள் தூர்வாரப்படவில்லை. எந்த அளவுக்கு செஞ்சது அது மட்டும் இல்ல. நீங்க 29,000 கியூசெக்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அடையாறுல போனது 29,000 கியூசெக்ஸ் இல்ல, சுத்தி வந்த எல்லா சோர்ஸும். ஏன்னா அந்த டான்ஸ் தூர்வாரப்படவில்லை. எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வெரி சிம்பிளா ஒரு ஏரியில இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க, அடுத்த வாட்டி ஏரியில இருந்து முதல்ல தண்ணி விட்டுறலாங்கிற பொசிஷன் கிடையாது. நிறைய தவறுகள் நடந்திருக்குன்னா எல்லா தவறுகளுக்கு தான் நீங்க விசாரணை வைக்கிறமே தவிர, நான் என்ன சொல்றேன், வெறும் செம்பரம்பாக்கத்துக்கு மட்டும் நீங்க விசாரணை வச்சா இது வந்து ஒரு உண்மையான பொசிஷன் வராது. ஏன்னா உங்களுக்கு பல விசாரணை கேட்கறதுக்கு என்ன அடையாறுல உங்களுக்கு 60,000 கியூசெக்கோ 50,000 கியூசெக்கோ எவ்வளவுங்கிறது உண்மையான எக்ஸாக்ட் அமௌண்ட் யாருக்கும் தெரியல. ஆனால் நிச்சயமாக 29,000 கியூசெக் விட மிகவும் அதிகம். ஏன்னா அடையாறுடைய கேரிங் கெபாசிட்டி 34,000 கியூசெக். பிடபிள்யூடி இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய திரு தனவேல் இன்னும் விரிவா விளக்குவார். 32,000 கியூசெக்ஸ் தான் அதிகபட்சமா வெளியேற்றக்கூடிய தன்மை. செம்பரம்பாக்கம் அதுதாங்க ஹரி, நீங்க 32,000 கெபாசிட்டியே சொன்னாங்க வெளியில. செம்பரம்பாக்கத்துல இல்லங்க திரு சுமன் செம்பரம்பாக்கத்துல ஒரு ஏரியில இருந்தோ ஓபன் பண்ணா கூட உங்களுக்கு 32,000 ஆதாரம் சொன்னீங்க. அதே ஆதாரத்தோட தான் 35,000 கண்ணாடி கையாண்ட செயலாளர் திரு தனவேல் அவர் இன்னும் இந்த ஒரு விஷயத்துல தெளிவா சொல்வாரு. இதுல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இந்த ஏரிகள் எல்லாம் இந்த ஒரு கட்டத்துல கையாண்ட விதம், மேலாண்மை செய்த விதத்துல பிழைகள் நிறைய இருக்கிறது, குறைபாடு நிறைய இருக்கிறது, விசாரணை வேணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த ஏரிகள்ல இருந்து வந்த தண்ணீர், மற்ற பல சோர்சஸ்ல இருந்து வந்த தண்ணீர், இதெல்லாம் தான் இந்த ஒரு பாதிப்புகளை அதிகப்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். இது இன்னும் சரியா கையாண்டிருக்க முடியும்னு கருதுறீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த துறையை கையாண்டதுல உங்களுடைய பார்வை திரு தனவே? அது ஏரிகள் பராமரிப்பு ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். கடந்த 20 ஆண்டு காலமாக அதனுடைய முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்து வருகிறது பல்வேறு காரணங்களால. இந்த செம்பரப்பாக்கம் ஏரியை பொறுத்தவரையில அடையாற்றில் வந்த இந்த வெள்ளத்துல செம்பரப்பாக்கம் ஏரியும் ஒரு காரணம் தவிர, செம்பரப்பாக்கம் ஏரி தண்ணீர் மட்டுமே இவ்வளவு வெள்ளத்துக்குன்னு கெப்பாசிட்டி. ஏன்னா சராசரியா அடையாறுடைய கெப்பாசிட்டி 40,000 கன அடி. ஆனா 2005 55,000 கன அடி வெள்ளத்துல ஓடி இருக்கு, தாங்கி இருக்கு. ஆனா காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆறுகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள், அதை கண்டுகொள்ளாமல் விடப்படுகிற அந்த ஆக்கிரமிப்புகள், பொதுப்பணித்துறை சொன்னாலும் அனைத்து துறையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்தவில்லை. ஆறுகள் முகத்துவாரத்தில் கடல்ல கலக்கிற இடத்துல மேடு தட்டி இருக்கிற இடத்தை அடைத்து விடுறதுக்கு போதிய நிதி ஆதாரம் வேணும். அதை வந்து என்னன்னா, நம்ம சாதாரணமா வழக்கமா வருகிற 5 ஆண்டுக்கு ஒரு முறை 10 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற வெள்ளத்தை மட்டுமே நம்ம மனசுல பதிந்தே தவிர, 100 ஆண்டு பெரிய வெள்ளம் வந்தால் என்னன்றது இப்ப வரும்போதுதான் அதிகாரிகளுக்கு தெரியுதே தவிர, அவங்க சாதாரணமா இந்த 50 ஆண்டு காலத்துல அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், இதை வச்சு பண்ணிடலான்றாங்க. நிதி கேட்பாங்க, ஒரு 100 கோடி கேட்டா 20 கோடி கிடைக்கும், அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனா இதையாவது நம்ம பாடமாச்சு. இப்ப செம்பரப்பாக்கம் ஏரிகள்ல 2வது இந்த திறக்கிறத பத்தி பேசினாங்க. இப்ப எனக்கு சிக்னல் சரியா இல்லாததுனால முழு வாரத்தை நான் கேட்க முடியல. இருந்தாலும் நான் கருதிக்கிட்டு சொல்றது என்னன்னா,
அதாவது இப்ப 10 ஆண்டுகள்ல அதிகாரிகளுக்கு நம்ம டீசென்ட்ரலைசேஷன் பேசிக்கிட்டு சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். எந்த அரசாங்கமா இருந்தாலும் கடந்த 15 ஆண்டுகளாக நம்ம அதிகார பரவலாக்கம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்தையுமே மேலிடத்துல சென்னையில தான் முடிவெடுக்கணும். ஒரு சின்ன ஏரி தண்ணி திறந்து விடுறதா இருந்தா கூட சென்னையில முடிவெடுக்கணும். ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள ஒரு செயற்பொறியாளருக்கு இருந்த ஒரு அதிகாரம் இன்றைக்கும் ஏற்றல் அதிகாரம் இருந்தால் கூட அவர் ஒரு மாநில அளவில் முடிவெடுக்க முடியாது. இன்னைக்கும் அது ரெக்கார்ட்ல இருக்கு. ஒரு AEPWD தரப்பதற்கான முடிவு எடுக்கலாம்ன்றது ரெக்கார்ட்ல இருக்கு. இல்ல இம்முறை செம்பரம்பாக்கத்துல திறந்துவிடப்பட்ட தண்ணியோ புழல் ஏரியோ சீஃப் செக்ரட்டரி எடுத்த முடிவுன்னு சொல்றீங்களா? அந்த இடத்துல லோக்கலைஸ் தான் எடுக்கப்படாம மேலிடத்துல எடுக்கப்பட்ட முடிவு எடுக்கிறீங்களா? அதாவது போர்க்கால அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே லோக்கலைஸ்டா தான் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் செம்பரப்பாக்கத்தை பொறுத்தவரையில இது வெறும் வெள்ள நீர் சேகரிப்பு ஏரியாக இல்லாமல் சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற ஒரு ஏரி இருக்கின்றது. அதிகாரிகளுக்கு நம்ம சென்னைக்கு அந்த ஏரி பாதி நாள் காய்ந்து போய் கிடக்குமே. இப்ப தண்ணி அந்த கவலையில் என்னன்னா ஒரு 3/4 பங்கு போகும்போது தான் திறந்து விடணும்னு நினைப்பாங்களே தவிர பாதியா இருக்கும்போது மற்ற வெள்ள பகுதிகளில் காவிரி டெல்டா மாதிரி இருக்கிற இடத்த நினைக்கிற மாதிரி இவங்க எடுக்க மாட்டாங்கன்னா மென்டலி தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்தினுடைய அனுபவத்தை வச்சு அங்க இருக்கிற அலுவலர்கள் செயல்படும். 27ஆம் தேதியிலிருந்து ஒரு 29ஆம் தேதி வரைக்கும் பெருமழை கிடையாது. அபிஷியல் டேட்டாவே பார்க்கும்போது 2500 கியூசெக்ஸ் தான் அதிகபட்சமா திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அடுத்த நாள் பெருமழை பிரம்மாண்டமான மழைக்கான எச்சரிக்கை இருந்தபோது முன்பே இந்த ஒரு தண்ணீர் திறந்து விடக்கூடிய அளவு அதிகரித்திருந்தால் இந்த நிலைமை இன்னும் சீரா கையாண்டிருக்க முடியுமோ? அது நம்ம முறையை விசாரிச்சு ஆவணங்களை வச்சு பார்த்தால்தான் கண்டுபிடிக்குமே தவிர நம்ம அனுமானங்கள் அடிப்படையில் ஒரு குற்றம் சாட்டுவதோ இதை முடியாது. அது விசாரித்த பிறகுதான் தெரிய வரும். ஆனால் இது போன்ற நேரம் வரும் பொழுது டக்குன்னு நம்ம அதாவது நார்மல் டைம்ல எடுக்கிற மாதிரி ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது. அந்த ஒரு அவசர காலத்துல அங்க இருக்கிற அலுவலர்கள் என்ன நினைச்சாங்களோ அதை எடுக்கலாம். ஆனா சென்னை அருகில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கவனமா அவங்க இருந்து முடிவெடுக்கலாம். ஆனா அது விசாரிச்சாதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். வாட்டர் ரிசர்வாயர் ரூல்ஸ் படி விதிவிலக்கான சமயங்களை தவிர மற்ற சமயங்கள்ல 90% மேல நீர் தேக்கம் அதிகமாக இருக்கு. அப்பதான் திறந்து விடுவாங்க. ஜெனரலி 3.64 TMC முன்னத்த நாள் வரைக்கும் அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி தாண்டல, அபவ் 90 பக்கம் போகல. அப்ப அந்த சமயத்துல இப்ப நீ ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னது போல பல விஷயங்களில் அந்த அரசாங்கம் சரியில்லை நாங்கள் குற்றச்சாட்டு வைப்பால் இருந்தாலும் ஆவடிக்குமார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளணும். இதே நம்ம வேக வேகமாக தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் வெயில் காலத்தில் ஊடகங்களும் சரி அப்பவும் கேள்வி வைப்போம். நீங்க ஏன் மழை அடுத்த நாள் மழை வராம போச்சு அன்பார்ச்சுனேட்லி, அப்ப எதுக்காக நீங்க வீணா தண்ணி திறந்ததின்னு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அவர் சொன்னது போல மற்றவர்கள் சொன்னது போல செம்பரவாக்கம் ஏரியில் தண்ணி திறந்து விட்டது மற்றும் காரணம் ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யாருமே இதே பாமக இன்னைக்கு பேசல. இந்த அறிக்கையை விட்டுருக்காங்களா அந்த பகுதிகளுக்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு கண்டிப்பா பாமகவோ அவசர சட்டம் ஏற்றுவோம் அவசர சட்டமே வேணும்னு கேட்டு இதே அரங்கத்துல நீங்க விவாதத்தில் எடுத்தீங்க. என்ன நிலை எடுத்தோம்? இதே இடத்துல சொல்றேன், இதே இடத்துல அவசர சட்டம் வேணும் சொல்லி அவரை வச்சு லைவ் நீங்களே எடுத்தீங்க. அதற்கு பிறகு நேற்று டாக்டர் ராமதாஸ் என்ன அறிக்கை விடுறாரு? என்ன சொன்னாரு? என்ன விடுறாரு? இப்ப இங்க பக்கிங்ஹாம் கால்வாயில ஓரமா இருக்கிறவங்க எல்லாம் மாற்றணும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஊரை விட்டு துரத்துற வழி மாற்றத்தை ஊரை விட்டு துரத்துறோம்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு அப்படி இல்ல. நான் எங்களுடைய ஒரு நிமிஷம், அதாவது நீங்க ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வர வேண்டாம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய ஸ்டாண்ட்ல இன்னைக்கும் கரெக்டா இருக்கிறோம். நாங்க அகற்றோன்ற பேர்ல நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா என் தொகுதியில நடந்தது, என் தொகுதியில நடந்தது. வீடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரோட்ல இந்த மழையில ஆற்றங்கரையில் இருக்கிறவங்க ஓட்டு வங்கி அரசியல் இதுக்கு எப்படி காரணமா இருந்ததுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்றேன். சைதாப்பேட்டை பகுதியில் 1998 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதே அடையார் ஆற்றங்கரையில திமுக ஆட்சி காலத்துல 96 2001 30 அடி சுவர் எழுப்புன்னு ஒரு திட்டம்
தான் போட்டாங்க. இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த ஜாபர்கான் பேட்டையை தாண்டி அந்த பக்கம் அந்த சுவர் நின்றுட்டு இருக்குது. 17 ஆண்டுகளாக அந்த சுவர் இந்த பக்கம் கொண்டு வரல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதிமுகவும் வந்துட்டாங்க, திமுகவும் வந்துட்டாங்க. அந்த சுவரை முறையா கட்டியிருந்தா கூட உள்ள தண்ணி அடிக்கிறது காக்கப்பட்டது. இரண்டாவது 1988 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தோட முடிவுல இதே குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜோதி அம்மாள் நகர்னு சொல்லுவாங்க சைதாப்பேட்டை பகுதியில் அங்க 285 குடும்பங்களுக்கு இதே அதிமுக அரசாங்கம் தான் அங்க நடைபாதையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடம்பெயர்த்து இன்னைக்கு எப்படி நம்ம வெளியூர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கொண்டு போறோமோ அந்த மாதிரி நடைபாதையில் இருந்தவங்களை கொண்டு போய் ஆற்றங்கரையில குடி வச்சதே அதிமுக அரசாங்கம் தான். இதே 89 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப அவங்க குரல் கொடுத்துருக்கலாமே, இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இவங்களை குடி வச்சது தவறு. நாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த 285 குடும்பங்கள் குடியேறிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு 100 ஏக்கர் பக்கத்துல மேடான பகுதியில் கால்ஃப் கிரவுண்ட் இருக்கு. அந்த பக்கம் கால் கிரவுண்ட் இருக்கு. ஒண்ணு கால் கிரவுண்ட் இந்த பக்கம் கொடுங்க. இந்த மக்களுக்கு கால் கிரவுண்ட் பத்தி எந்த அரசியல் கட்சியும் அதை தொட்டால் அது ஓட்டு வங்கி காரணம். அது முக்கியமான காரணம். இது ரெண்டு தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்கிரமிப்பு தூர்வாராது மிகப்பெரிய காரணம். நீங்க சும்மா செம்பரவாங்க ஏறி திறந்து விட்டாங்க, அதனாலதான் ஃப்ளட் ஒரு காரணமே தவிர செம்பரம்பாக்கம் ஃபுல்லா திறந்திருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் இல்லை, முகத்வாரங்கள் தூர்வாரி இருந்தால் வெள்ளம் ஏற்பட்டிருக்காது. ஒரு விஷயம் வெள்ளம் ஏற்பட்டு இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உயிர் சேதம் ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பேற்கிறது? உயிர் சேதம் ஏற்பட்டதற்கு பொறுப்பேற்கிறது விசாரணை கமிஷன் தேவை. நாங்க கேட்கிறோம். ஆக்கிரமிப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் அகற்றுறது குறித்து ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல ஒரு அரசியல் தைரியம் இருந்ததில்லை அப்படிங்கறத நாம் எல்லாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இந்த ஒரு வெள்ளம், இந்த ஒரு பேரிடர், இந்த ஒரு பாடத்தை நமக்கு விட்டே செல்கிறது. ஒரு அபாயமணியை அரசியல் கட்சிகளுக்கு, அரசியந்திரத்துக்கு அடிக்கிறது. மேலும் பல பாடங்கள் ஏற்கனவே நாம் கற்றிருக்கக்கூடிய பாடங்களை செயல்படுத்தியிருக்கிறோமா அப்படின்னா பல இடங்கள்ல கேள்விக்குறி எழுகிறது. இன்று ஒரு பிரம்மாண்ட பேரிடர், ஒரு பிரம்மாண்ட தொற்று நோய் அபாயத்துக்கான ஒரு சவாலையும் சேர்த்து கொண்டு வருகிறது. அதை சமாளிக்க அரசு இயந்திரம் தயார் நிலையில் இருக்கிறதா? ராவடிக்குமார், உங்கள்கிட்ட கேட்கிற நிறைய கேள்வி இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் ஏற்கனவே வைத்த குற்றச்சாட்டுக்கு தான் நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. சொல்லிடுங்க. அதாவது இந்த அறிக்கையை நான் எதுக்கு இந்த அறிக்கை ஒரு பொறுப்பற்ற அறிக்கையா நான் நினைக்கிறேன்னா, இதுல இருக்கிற செய்திகள் அத்தனையுமே ஒரு தேவையற்ற பீதியையும் சர்ச்சையும் கிளப்புறதா இருக்கு. இதுல எந்த நம்பகத்தன்மையோ அல்லது சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையோ இதுல கொஞ்சம் கூட இல்லை. நான் முடிச்சிடறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உண்மையில் வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது, திறந்து விடப்பட்டிருக்கிறதுன்றாங்க. அதாவது திறந்து விடப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்துறாங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்க? ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தா, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தா, இது போன்ற ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு நான் முடிச்சிடறேன். நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் பேசுறேன். அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மீறின தண்ணியை அவங்க திறந்து விட்டதா சொல்றாங்க. அதாவது இது எதுவுமே, அதாவது கொஞ்சமாவது 1% நம்பகத்தன்மை இருக்குன்னு இது இல்ல. இது மட்டும் இருங்க. இன்னைக்கு யாரு இல்ல ஒரு இவ்வளவுதான் 32,000 கியூசெக்ஸ் தான் திறந்து விடப்படுமானா, அதை விட பிரம்மாண்டமான ஒரு பாதிப்பு பல பகுதிகளுக்கு ஏற்படுது. சோ இட் குட் பி மோர். 60,000 கியூசெக்ஸ் ஓடி இருக்குமோ? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, செம்பரம்பாக்கம் ஏரியும் மதுராந்தகம் ஏரியும் திறந்து விடப்பட்டால் சென்னை மாநகரத்துக்கு பாதிப்பு என்பது அந்த அணையை உருவாக்கின காலத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு. இது இந்த மழைக்குன்னு இல்ல. ஆனால் அந்த அணையை அந்த திறந்து விடாமல் தடுத்தால் அதனுடைய பாதிப்பு என்பது இதை விட கூடுதலா இருக்கு. அபாய எச்சரிக்கை நீங்க நான் அமைதியா பேசணும்னு விரும்புறேன். நீங்க என்ன குறுக்கிடாதீங்க. மற்றவங்க பேச சொல்ல நான் குறுக்கிறது இல்ல. நான் பேசுறது மறுப்பு இருந்தா சொல்லுங்க. நான் உடனே சொல்றீங்க, அந்த வாய்ப்பு எனக்கு தாங்க. நீங்க ஒன்னொன்னுலயும் உடனே குறிக்கிறது நான் கேட்கிறேன். நீங்க நான் அதை முடிச்சிடுறேன். ஆக இது ஒண்ணு மட்டும் இல்ல, 3 முறை
அபாய அறிவிப்பு வெளியிட வேண்டும்ன்றாங்க. ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இல்ல 3 விடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே விடலையேன்னு சொல்றோம். இருங்க, நான் முடிச்சிடுறேன். நல்லா படிங்க. நீங்க எதுக்கு சொன்னீங்கன்ற அப்புறம் சொல்லுங்க. இதற்கு முன்பாக 3 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை. நீங்க டாக்டர் அன்புமணியோட நீங்க அறிக்கை பேசுறீங்க. நான் முடிச்சிடுறேங்க. இல்ல இல்லங்க, இந்த இது வரைக்கும் பேசுறதுக்கு பகுதிகளில் முழுமையா வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இருங்க, நிச்சயமா விடப்பட்டது. எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இருங்க, நான் சொல்றேன். இருங்க, விடப்பட்டதனாலதான் அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். கேட்க வேண்டாம், நான் பேசுறது நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் வரல. பேச விடுங்க. நீங்க என்ன நீங்க நினைச்சத நான் பேசுவாங்க. நீங்க என்கிட்ட கேட்க தேவையில்ல, நான் பேசுற போய் கேளுங்க. மக்கள் அப்ப எதுவுமே என்னுடைய பதிலை கேட்டுக்கிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. என்னுடைய பதிலை கேட்காம அடிப்படையில் நான் முடிக்கவே இல்லை. நீங்க எப்படி அடிப்படையை கொண்டு வருவீங்க? இதுல நேரத்துக்கு அதாவது எச்சரிக்கை வெளியிட்டதாலதான் அந்த குடிசை பகுதியில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இல்லன்னா அந்த குடிசைகளோட அந்த மக்கள் அடித்து போயிருப்பாங்க. முடிச்சிடுறேங்க. அந்த மக்களும் வெள்ளத்தோட சேர்ந்து செத்திருப்பாங்க. ஆனா அவங்களை காப்பாற்ற சொல்ல பல இடங்களில் அந்த மக்கள் வெளியேற மறுத்த நேரத்தில் போலீஸ் போய் அவங்களை வெளியேற்றியது. செம்பரம்பாக்கத்துடைய தாக்கம் கரையோர மக்கள் எவாக்குவேட் ஆனாங்க. மாற்றுக்கிறது இல்ல. தாக்கம் நான் கேட்கறது கரையோர மக்கள் வெளியேற்றப்பட்ட அறிவிப்பு இல்லாம எப்படி வெளியேற்றிருப்பாங்க? இல்லங்க, அறிவிப்பு இமீடியட் பேங்க்ஸ்ல நானே பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் அறிவிப்பு இருந்தது. தாக்கம் எது வரைக்கும் போச்சோ, எது வரைக்கும் தாக்கம் இருந்ததோ, எது வரைக்கும் தாக்கம் இருந்ததோ அங்க அபாய எச்சரிக்கை கொடுக்கப்படல. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அதாவது கரையோர மக்களுக்கு அறிவிப்பு தரப்பட்டது. ஆனா அந்த வெள்ளத்தினுடைய வீரியம் எவ்வளவு தூரம் போகுன்னு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதிகளுக்கு அந்த ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு அறிவிப்பு தரப்பட்டிருக்கு. இங்க தண்ணி வந்துச்சுன்னா அடுத்து இங்க போகணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும், அரசு நிர்வாகத்துக்கு தெரியும். அங்க ஏன் விடுக்கப்படல? எது வரைக்கும் எல்லாரும் கேட்கிற கேள்வியும் என்ன நோக்கி தான் வருது. நான் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்க. அதிகமா பேசியது நீங்க. அதாவது அந்த வெளியேற்றப்பட்ட ஏன் அதை சொன்னாங்கன்னா அந்த குறுகிய அவகாசத்துல எவ்வளவு தூரத்துக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்கணுமோ அதை செய்தாங்க. அதாவது நான் முடிச்சிடறேங்க. என்ன முடியும்? அதாவது அந்த குறுகிய நேரத்துல உயிர்களை காப்பாற்றுவது மட்டும்தான் நோக்கமா இருந்தது. அதனால அங்க இருக்கிற உயிர்கள் உடைமைகள் இழப்பு வந்தாலும் அதை ஈடுகட்ட முடியும். ஆனா உயிர்களை பெற முடியாது. அதனால உயிர்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதையும் மீறி ஏற்பட்டிருக்கு. இருங்க, மும்பைல 2005 ஜூலைல வந்த பெருமழையில ஒரே நாள் மழை எவ்வளவு பேர் செத்தாங்க? 6098 பேர் ஒரே நாள்ல இறந்தாங்க. ஆனா இங்க இது வரைக்கும் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க? இது வரைக்கும் மும்பையில ஒரு பகுதி தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு சமயத்தில் பேசுவோம். இது மும்பைல 6000 பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளவு இல்லன்னு வச்சுப்போம். ஒரே நாள் சொன்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் தண்ணி திறந்து விட்டுதா சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் எத்தனை பேர் இருந்தாங்க? அரசாங்கம் தாங்க அறிவிக்கணும். இது வரைக்கும் 6000 கண்ணாடி ஒரு மணி நேரம் 6000 கண்ணாடி திறந்து விட்டாங்க சொல்ல தெரியுது. இது வரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏன் அறிவிக்கப்படல? அறிவிக்கப்பட்டுதான் நிவாரண உதவி
முதலமைச்சர் அம்மா அவர்கள் இறந்தவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய். அது எவ்வளவு சார்? ஒரு விஷயம் ஹரி சார், நான் கேக்குறது ஒரே விஷயம் தெரியும். ஒரு விஷயம் ஹரி சார், நாங்க கேக்குறது என்னன்னா சிம்பிள் ஒரு விஷயம். இந்த ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் இவங்க கிட்ட இல்லன்னு சொல்றது முதல்ல தவறான அபத்தம். ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1976ல சிவலிங்கம் கமிட்டி போட்டு எந்தெந்த இடத்துல செம்பரம்பாக்கத்திலுடைய வெள்ளப்பெருக்கு அதிகமாக வந்துச்சுன்னா எப்படி அதை சர்வே பண்ணலாம், அதுக்கு மேல 2 ஏரி எடுக்கணும். 2 ஏரி எடுத்து அதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 450 ஏரிகள் வந்து அதோடைய அந்த ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எந்த தெரு வரைக்கும் தண்ணி ஏறும், 30,000 கன அடி திறந்து விட்டா எந்த அளவுக்கு ஏறும்ன்ற ரெக்கார்ட்ஸ் அந்த கையில இருக்கு. என் தொகுதியில நான் சொல்றேன், என் தொகுதியில ஒரு ஏரி உடைப்படுத்த பொழுது பிடபிள்யூடி அதிகாரி கிட்ட நேரடியா பேசின பிறகு நான் எம்எல்ஏன்ற முறையில எல்லா அதிகாரிகளும் ரோட்ல போய் தண்டோரா போட்டோம். பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், இந்த ஏரியால தண்ணி வருது, நீங்க வெளியில போன்னு சொல்லிருந்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. ஈகாட்டு தாங்கல்ல ஒரு ஃபேமிலி எக்ஸ் மிலிட்டரி மேன், அவங்க வெல் எஜுகேட்டட், தெரிஞ்ச விஷயம், வீட்டு உள்ள தண்ணி ஏறது தெரியாம செத்து போயிருக்காங்க. தண்ணியில போயிடுச்சு, அவங்களால வெளியில வர முடியும். விஷயத்த சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இன்னும் கணக்கு எடுக்கல. அடையார் ஆற்றுல பிணங்கள் மிதந்திருந்ததெல்லாம் லைவ்ல பாத்தீங்க. கோட்டூர்புரத்துல இவங்க சொன்னீங்க இல்லையா, கோட்டூர்புரத்துல அமைச்சர் நேரடியா நின்று பேட்டி கொடுக்கிறாரு. கோட்டூர்புரத்துல அமைச்சர் உயிர் சேதங்களை தவிர்க்கிறதுக்காக இவங்க பண்ணல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதான் நான் முடிச்சிடறேன். கோட்டூர்புரத்துல அமைச்சர் நேரடியாக நின்று பேட்டியை கொடுத்தார். அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் நேரடியாக நின்று, நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட் வச்சிருந்தோம், இங்க இவ்வளவு தண்ணி ஏறும், இவ்வளவு வேகமா வரும், எங்களால போட் எடுத்துட்டு வர முடியல, எங்களால இது கணிக்க முடியலன்னு வெளிப்படையா பேட்டியை கொடுத்தார். இல்லங்க, பண்ணிருக்கலாம். விசாரணை கமிஷன் கேட்கிறோம்னு சொன்னா, ஒரு உயிரிழப்பிற்கு வேல்யூ இருக்கணும். அந்த உயிர்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆடு மாடு செத்தா கூட ப்ளூ கிராஸ்ன்ற விஷயத்துல வேல்யூவோட பண்ணிட்டு இருக்காங்க. 2009ல இத்தாலியில உங்களுக்கு தெரியும், 2009ல இத்தாலியில they had a commission, National Commission for Forecasting and Prevention of Major Risk. இதுல என்னன்னா 7 சயின்டிஸ்ட் இவங்க வந்து பிரிகாஷனரி நடவடிக்கைகள் கொடுக்கணும். அதை கொடுக்காத காரணத்தினால எர்த்குவேக்ல 309 பேர் செத்தான். அதனால அந்த சயின்டிஸ்டுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை இத்தாலி கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. அந்த மாதிரி 6 பேருக்கு அக்விட் ஆயிட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த இதுக்கு முதலமைச்சரில் இருந்து பிடபிள்யூடி செக்ரட்டரியில இருந்து யார் காரணம் என்பது விசாரணை கமிஷன் அமைச்சாதான் தெரியும். அதனால விசாரணை கமிஷன் அமைச்சு அது 60,000 கன அடியோ 1 லட்சம் கன அடியோ முக்கியமான பாயிண்ட், கடலுக்கு போக வேண்டிய தண்ணி கடலுக்கு போகலை. அதுதான் மிக முக்கியம். நீங்க திருப்பி நீங்க திறந்து விட்டது ஒரு காரணம். ஆனால் ஒழுங்காக அது டீசல்ட் ஆயிருந்தது. முகத்வாரங்கள் வந்து ஆக்கிரமிப்பு இல்லைனாலும் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அடுத்த வாட்டி என்ன ஆகும், ஏன் சொல்றேன், ஏன் திருப்பி சொல்றேன்னா, அதை வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலனாக்க நாளைக்கு என்ன ஆகும்னாக்க, அடுத்த வருஷம் தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணி செம்பரம்பாக்கம் ஏரியா பாதியாக்கிடுவாங்க. ட்ரிங்கிங் வாட்டரும் ப்ராப்ளமா இருக்கும். இந்த பிளட் வந்தாலும் இது சால்வ் ஆகும். போதிய அபாய எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டதில் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பகுதியிலே நாங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். அந்த பகுதி மக்கள் தெளிவா சொல்றாங்க, அறிவிப்புகள் பெருசா எதுவும் வரையில, டிவியில வந்து பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம், தவிர யார் தண்டனை எதுவும் சொல்லலைங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இது மாதிரி அபாயம் நடக்கக்கூடிய இடம், அந்த இடம் தெரியும். ஆனா லைவ் போட்டுக்கு அந்த போட் எங்கேயுமே அங்க ரெடியா இல்ல. நாங்க ஒரு ரெட்ட குழந்தை, ஒரு சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற குடும்பத்தை போட்ல மீட்கிறதுக்கு பட்ட போராட்டம் எங்களுக்கு தெரியும். அது பல மணி நேரங்கள் போராடியும் போட்டு கூட அங்க கிடைக்கல. மாடி ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு ஏணி வச்சு வந்து அந்த பக்கம் கொண்டு போன குழந்தைக்கு. அப்போ அந்த ஒண்ணு அபாய எச்சரிக்கையும் கொடுக்கல, அல்லது அந்த மாதிரி மூழ்கக்கூடிய இடங்களுக்கு வந்து தேவையான போட் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கல. அப்ப என்னதான் செஞ்சாங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி செய்யப்பட்டிருக்குங்கிறது குமாரோட பார்வை. நான் இன்னொரு விஷயம் நான் முடிச்சிடறேன். இது முழுக்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்ல இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அர்ப்பணிப்போடு பணியாற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவ்வளவு அசாதாரணமான சூழ்நிலையில கூட இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வேணா மின்சாரம் தடைப்பட்டதே தவிர மற்ற இடங்கள் மின்சாரம் இயல்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து ஊழியர்கள் இல்லாம இருந்தது அப்படிங்கிறது போக்குவரத்து ஊழியர்கள் இயக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா பொதுப்பணித்துறை ஊழியர்களும் தீயணைப்புத்துறை ஊழியர்களும் போலீஸ் எல்லாம் தன்னை 24 மணி நேரம் இயங்கினாங்க. அப்படி இயங்கி
இயங்கி அந்த ஊழியர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அரசாங்கத்தை குணமாக்குகின்ற வகையில் அந்த ஊழியர்கள் மீது அவதூறையும் படியும் சுமக்கின்றவர் வெளிமாநிலத்தை சார்ந்தவர் விசாரணை எந்த சட்டத்தில் இருக்கு? எந்த சட்டத்தில் வெளிமாநிலத்தை சார்ந்தவர் பொறுப்பற்ற அதிகம் இல்லையா? வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் இப்ப இங்க இருக்கிற பொதுப்பணித்துறை ஊழியர்கள்லாம் இங்க தவறு செஞ்சாங்க, வெளிமாநிலத்தில் கொண்டு வந்து விசாரணை பண்ணணும் என்ன அர்த்தம்? 300 செத்துருக்காங்க, 150 பேர் செத்துருக்காங்க. அது உண்மை தெரியணும்னா நேரடியான வெளிப்படையான விசாரணை தேவை. அது வெளி மாநிலமாக இருக்கலாம், யாரும் வெளிப்படையான விசாரணை தேவை. இன்னைக்கு வரைக்கும் மழையினுடைய நீங்க வந்து மொத்தமே தப்பு எதுவுமே செய்யலன்னு சொன்னா என்ன அப்படி பொதுப்படுத்த முடியாது. இந்த பாதிப்பை இன்னும் இன்னைக்கு மட்டும் இவங்களை மீட்க வேண்டும் என்றாலும் பேசுற யாரும் செய்ய போறதில்லை, அரசாங்கம் தான் செய்ய போகுது. அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு, சிறப்பா இவங்களை வந்து வந்து வெளிப்படுத்துறதுக்கு உதவுமே தவிர விளம்பரப்படுத்த உதவுமே தவிர மக்களுக்கு உதவாது. மத்தவங்களும் பேசணும். திரு தனவேல் அவர்கள்ட்ட சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக திரு குமார், இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு ஆயத்தீர்வை மத்திய அரசாங்கம் அதுல இருந்து விலக்கு கொடுக்கணும், கடன் வழங்குறதுக்கு பரிந்துரை கொடுக்கணும், மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயம் தான், நியாயமான கோரிக்கைகள் தான். ஆனா தமிழ்நாடு அரசு தான் செய்யக்கூடிய விஷயங்களை முழுமையா இன்னும் சிறப்பா செய்யலாமோங்கிற கேள்விதான் எழுது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை ஆயத்தீர்வையில இருந்து விலக்கு கேட்கிறீங்க. தமிழ்நாடு சர்க்கார் அது வசூலிக்கக்கூடிய வரியிலிருந்து விலக்கு கொடுக்கலாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்து, வேட்ல இருந்து, இதுல இருந்து விலக்கு கொடுக்கலாமா? இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்ல தாமதமா கட்டலாம்னு சொல்றீங்க. ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு, ஏன் அதெல்லாம் நீங்க ரத்து செய்யக்கூடாது? மத்திய அரசாங்கத்தை தீர்வுல இருந்து விலக்கு கேட்கறீங்க, ஏன் தமிழ்நாடு அரசு இந்த காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது? கொடுக்கற நிவாரணம் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு டாஸ்மாக 3 நாளே போதும். அவர் முடிச்சிட்டோம். அதுதான் இது போல பொறுப்பில்லாம பேசுறதுக்கு அறிக்கை விடுறதுக்கு தான் கட்சிகள் இருக்கே தவிர பொறுப்போட தவறான கேள்வி. தவறான கேள்வி. அவர் சொன்னது சரியான. மத்திய அரசு வரியிலிருந்து விலக்கு கேட்கிறீங்க, மாநில அரசு வரியிலிருந்து விலக்கு கொடுக்கலாம்ல. நீங்க இதற்காக வந்து மத்திய அரசோட கேட்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. கேட்க கூடாதுன்னு அதாவது வரியிட வந்து குறைக்கணும் சொல்றது கோரிக்கை வரும்போது நிச்சயமா செய்வாங்க. எந்த கோரிக்கையும் அடுத்தவங்க சொல்லியோ மக்களுடைய துன்பத்தை தெரியாத அரசோ முதலமைச்சரோ இல்ல. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எந்த உடனடியா சான்றிதழ் தர்றதுக்கு உத்தரவு போட்டாங்க. நீங்க சொல்லி கேட்டாங்க ஏன் ரத்து செய்யக்கூடாது? அதாவது நிர்வாக சிக்கல் இருக்கு, அவங்க உடனடியா ஒரு அறிவிப்பு கொடுத்து தாமதப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. நீங்க எடுத்த தமிழ்நாட்டுல எதிரி கட்சிகள் எதுவுமே இல்ல, உதிரி கட்சிகள் தான் இருக்கு. இந்த உதிரி கட்சிகள் அடுத்த எதிர்கட்சியா மாறுவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த இப்ப அறிவிப்புகள் நாங்க வெளியிட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, தேர்தலுக்காக எல்லாத்தையும் இலவசமாக சொல்ல போறாங்க. ஏற்கனவே கருணாநிதி நீங்க தான் மின்சார இல்லவே இல்ல பயன்படுத்தல, அப்புறம் எப்படி மின் கட்டணம் வரும்? அப்பயே தாமதப்படுத்துறீங்க. தாமதப்படுத்த ஏற்கனவே ரத்து செய்யறது. அப்போ மத்திய அரசு வரியிலிருந்து விலக்கு கேட்கிறீங்களா? மாநில அரசு ஏன் வரியை குறைச்ச கூடாது? மாநில அரசு எது உடனடியா வந்து ரத்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு உடனடியா வந்து பேருந்து கட்டணத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அது போலவே மத்திய அரசாங்கம் அதை கொடுத்த உடனே அடுத்த கட்டமா மாநில அரசாங்கம் எந்தெந்த சலுகைகள் அறிவிக்கணுமோ அதை அறிவிப்பாங்க. ஏங்க படிப்படி இன்னைக்கு 4 சலுகை வந்திருக்கு, நேற்றைக்கு 4 சலுகை வந்து உடனடியாக ஆய்வு செய்யப்படுகிறது, கணக்கெடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கணும். அந்த கணக்குகள்
கிடைத்த பிறகு அது ஒவ்வொன்றும் எது அதிகமான பாதிப்பை உருவாக்கி இருக்கோ அந்த பாதிப்புக்கு நிவாரணத்தை அறிவிச்சுட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு அறிவிப்பும் வந்துட்டு இருக்கா இல்லையா? மத்திய அரசு கிட்ட கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை நியாயமானது. நம்மால விஷயங்கள் இதையே ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, ஏன் இந்த கோரிக்கை லேட்டா வருதுன்னு கேட்டீங்க. ஆமாங்க. இப்போ நாங்க முன்கூட்டி தமிழக அரசால் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாமே. தமிழக அரசு செய்ய வேண்டிய சலுகைகளை யாருடைய பரிந்துரை தேவையில்லை அம்மா செய்வாங்க. யாருடைய பரிந்துரை தேவையில்லை அம்மா செஞ்சுட்டு செய்வாங்க. கோரிக்கை கவர்மெண்ட் கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க இருக்கணும். ரெண்டாவது இவங்களுடைய இந்த அடாவடி போக்கு நாங்க யாருகிட்ட நிதி கேட்கல. கேட்டா என்ன தப்பு? உங்ககிட்ட நிதி இல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கு மத்தவங்க கிட்ட கேட்டா என்ன தப்பு? நாங்க யார்கிட்ட கேட்கல, நாங்க யார்கிட்ட கேட்க மாட்டோம். கர்நாடகா கொடுத்தா நாங்க முடிவு எடுக்க மாட்டோம் சொன்னாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய மரியாதை ஓபிஎஸ் அவர்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. தனவேல் அவர்களுடைய இறுதி கருத்தை கேட்க விரும்புறேன். இப்ப இந்த ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஒரு பிரம்மாண்டமான பேரிடரை போல பிரம்மாண்டமான ஒரு சுகாதார ஆபத்தையும் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அதை எதிர்கொள்ற தயார் நிலையில அரசு இயந்திரம் இருப்பதா நினைக்கிறீங்களா ஒரு முன்னாள் அரச செயலாளர் திருதானவே? திரு ஹரிஹரன் அவர்கள முதல்ல என்னுடைய ஒரு சின்ன ஆட்சேபனையை தெரிவிச்சுக்க விரும்புறேன். இது ஒரு முக்கியமான விவாதத்துல இரு நபர்கள் மட்டுமே பேசுகிற ஒரு அரசியல் மேடை ஆக்கிடுறீங்க. அதாவது இது போன்ற விவாதங்கள்ல முக்கியமான பிரச்சனைல ஒரு பகுதியை மட்டுமே பேச விட்டு அவங்க முழுமையா எடுத்துக்கிட்டா நம்ம பதிவு செய்ய இன்னும் சில முக்கியமான ஒரு கருத்துக்களை பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகுது. இப்ப நான் இந்த சுகாதாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் பதிவு செய்ய வந்த கருத்தை சொல்லிடுறேன். ஏனென்றால் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அதாவது இது போன்ற பிரச்சனை ஒரு தேசிய பேரிடர் வரும்பொழுது, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சிகளை மறந்து இது போன்ற பேரிடர்ல ஒன்றா இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா என்ன தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது அரசியல் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிரச்சனைகள் பின்னலை அடைகிறது. இப்ப இதுல நாம் பதிவு செய்ய ஒரு 3 விஷயத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். கடந்த 15 ஆண்டுகளாக ஏரி குளங்கள், நீர்வழிச்சாலைகள் மற்றும் இந்த வெள்ள நீர் வடிகால்கள் பராமரிப்பதில் பலமுறை பேசப்பட்டாலும் தேவையான நிதியும் தொடர்ந்த முனைப்பான செயல்பாடுகளும் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு இல்லை என்பது பொதுவான கருத்து. இதற்கு நிதி ஆதாரங்களை எப்படி திரட்டுவது, இதை செய்யணுன்றதை இது போன்ற பேரிடரில் எடுக்கிறத முதல் கருத்தை எடுத்துக்கணும். அதுல முதல்ல ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39,200 ஏரிகளில் பொதுப்பணித்துறையின் வசத்தில் உள்ள பெரிய ஏரிகள் 13,700 ஏரி. இந்த 13,700 ஏரியில கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல 3000 ஏரிகள் மட்டுமே முழுமையாக இந்த அயம்பாம் திட்டம், நபார்டு திட்டம் போன்ற உலக வங்கியினுடைய திட்டத்திலாம் சேர்ந்து பதிவு பண்ணிருக்கு. இன்னும் 3/4 பங்கு ஏரிகளை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நீண்டகால திட்டமோ உடனடி திட்டமோ அந்த பராமரிப்புக்கு செய்யணும். 3000 ஏரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10,000 ஏரிகள்ல சிறிய அளவு பெரிய அளவு ஆக்கிரமிப்பு. சென்னையை சுற்றியுள்ள 30 ஏரிகள்ல ஆக்கிரமிப்பு கடுமையா இருக்கு. இது பல நீதிமன்றங்களினுடைய தலையீட்டால இன்னும் சில ஏரிகள் பாதுகாப்பா இருக்கு. அது இல்லைன்னா கூட இதுல என்னன்னா ஆக்கிரமிப்பு பொறுத்தவரை முதல் வேண்டுகோளா வைக்கிறது, நம்ம அனைத்து இதையும் மறந்து இந்த வெள்ளம் வடிந்த பிறகாவது இதே வேகத்தோட ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நீர்வழி புறம்போக்கு, ஓடைகள், அங்கங்க எல்லா வடிகால்கள் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஒருமையா சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்பது பொதுவான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இதை எல்லாரும் அரசு செய்யணும். 2வது, இந்த நிதி ஆதாரங்களை தொடர்ந்து பெறுவதற்கான வகையில இந்த பேரிடரின் போது அரசு மட்டுமே முழுவீச்சில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர முடியாது. பொதுமக்களினுடைய பங்களிப்பு, என்ஜிஓஸ் மற்றவங்களுடைய பங்களிப்பு இந்த தடவை தாராளமா வந்திருக்கு. அதை முழுமையா ஊக்கப்படுத்துகிற அளவிற்கு செயல்பாடு இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம், பேரிடர் மேலாண்மை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஒரு வால்யூமா புக் போட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் எவரி இயர் அதை அப்டேட் பண்ணி பயிற்சி எடுக்கிறாங்க. ஒத்திகை நடத்த வேண்டும், நடத்துகிறார்கள். இதுல பொதுமக்களை ஊர்வாரியா அவர்களை பங்கேற்பு செய்ய வச்சு அந்த பகுதியில் வந்த இடருக்கு யார் யார் பொறுப்பெடுக்கிறதுன்னு மக்கள் பங்கேற்பு இருக்கணும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த குடிமராமத்து கோட்பாடு இன்று இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே அரசுன்றதுனால மக்கள் பங்களிப்பு இல்ல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சோழர் கால கல்வெட்டு ஏரி வாரியத்தில் 15 வயதுக்கு மேற்பட்டு 80 வயதிற்கு உட்பட்ட ஊர் மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு அந்த ஏரியில ஒரு குழி
வண்டல் மண்ணை அகற்றி வெளியில போடணும். ஒரு குழி என்பது 6 அடிக்கு 6 அடிக்கு 6 அடி. அந்த அளவுக்கு உள்ளது ஒரு குழி. இதை பண்ணாதவங்களுக்கு 4 பொற்காசுகள் அபராதம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்பவே. ஆனா நம்ம மக்கள் பங்களிப்பை மறந்துட்டு அதை இது போன்ற சமயத்துல பொதுமக்களை என்ஜிஓ உதவ அவர்களுக்கும் நம்ம உதவி செய்து கொடுத்தால் எல்லாரும் எல்லா நேரத்திலும் ரீச் ஆக முடியும். இது 2வது பாடம். 3வது நம்ம அனுபவத்தில் நாங்க கத்துக்கிட்டது, கீழ் மட்டத்தில் உள்ள மாவட்ட அளவு அதிகாரிகள் முழுமையா செயல்படும்னா, இது போன்ற வெள்ள காலங்கள்ல நம்ம இவ்வளவு நாள தொடர்ந்து அமைச்சர்களோ மற்றவர்களோ கூடவே போய் அதிகாரிகளோட இருந்ததுன்னா அவங்களுடைய பணி பாதிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. எதிர்காலத்திலாவது இது எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்றேன், எந்த ஆட்சியா இருந்தாலும். அதாவது இப்ப கலெக்டர் மந்திரி கூட இருக்கிறாரு தவிர அவருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை தரவா படிச்சிருக்காரு, அந்த மாவட்டம் முழுமையா தெரியும். அவரை முழுமையா செயல்பட விட்டு இவங்க வேற டீம் கூட போய் அமைச்சர்கள் பார்க்கலாம், இரவு நேரத்தில் ஆய்வு செய்யலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இது போன்ற சமயத்தில் எல்லாரும் நம்ம பார்த்தோன்றது தெரிய வரணுன்றதுக்காக எல்லாரும் அமைச்சர்கள் கூட போக வேண்டிய முக்கிய அதிகாரிகள்னா அவங்க தனிப்பட்ட டிசிஷன் எடுத்து இந்த ஊர்ல இந்த பிரச்சனை தெரியும், இந்த ஊர்ல இது தெரியும், அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துல கொஞ்சம் இடர்பாடு இருக்குன்றது என்னுடைய கருத்து. இதை எல்லா ஆளுங்கட்சிகளும் இதை முறையா பண்ணணும். நீங்க சொன்ன மருத்துவத்துக்கு வர டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் மருத்துவத்துறையில் இருப்பதனால அவருடைய அந்த கேள்வியை அவர்கிட்ட நான் டிரான்ஸ்பர் பண்றேன். மருத்துவ ரீதியாக 3-4 மிக முக்கியமான விஷயங்கள் அரசு கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதுல எல்லாமே சுகாதாரத்துறையில மட்டும் வராது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மிக முக்கியமான இமீடியட் ரிக்வயர்மெண்ட் கார்பேஜ் கிளியரன்ஸ், குப்பை அகற்றப்பட வேண்டும். ஏன்னா அது அதிலிருந்து வரக்கூடிய அந்த 2வது சாக்கடை நீரும் குடிநீரும் கலக்கிற இடங்கள் ஆர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அந்த மிக்ஸார் அந்த சாக்கடை நீர் அகற்றப்பட வேண்டும் உடனடியாக. இது 2. 3வது இது முடிந்த பிறகு சேஃப்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ஐதர் குளோரின் மூலமாகவோ ப்ளீச்சிங் பவுடர் மூலமாகவோ பொட்டாசியம் பர்மாங்கனேட் மூலமாகவோ அது எப்படி அது செய்யப்பட வேண்டும், அதுவும் செய்யப்படும். ப்ரொடெக்டட் வாட்டர் 3வது. 4வது டிஃபாகிங், அதாவது கொசுவினால் வரக்கூடிய பிரச்சனைகள். அது இது எல்லாமே குறைந்தது 2 அல்லது 3 மாத காலம் தொடர வேண்டுமே தவிர 2 வாரத்துல எல்லாம் மூட்டை கட்டிட்டா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. மிக மிக முக்கியமானது சர்வேலன்ஸ். அதாவது ஒவ்வொரு ஜோன்லயும் தினமும் அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் எத்தனை நோயாளிகள் இந்த பிரச்சனையோட வர்றாங்க, டெங்கியோட கேஸ் வராங்களா, ஸ்வைன் ஃப்ளூ எபிடமிக் இருக்கா, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் எவ்வளவு இருக்கு, டைபாய்டு ஃபீவர் எவ்வளவு இருக்கு, ஹெப்படைட்டிஸ் எவ்வளவு இருக்கு, லெப்டோஸ்பைரோசிஸ் எவ்வளவு இருக்கு. இதுக்கு மெக்கானிசம் ஏற்கனவே அரசிடம் இருக்கு, சாஃப்ட்வேரும் இருக்கு. அதை அவர்கள் தினமும் கண்காணித்து எந்தெந்த ஜோன்ல இப்போ லெப்டோஸ்பைரோசிஸ் மாதிரி ஒரு அவுட் பிரேக்னா ஒரு இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனடியா அங்க லோக்கலைஸ்டா அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது நகரம் ஃபுல்லா போகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது பார்க்கறதுக்கு சர்வேலன்ஸ், இது எல்லாத்தையும் விட முக்கியமானது சர்வேலன்ஸ் தான் முக்கியம். சோ அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரிவென்டிவ் வேக்சின் அரசு சுகாதாரத்துறை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் சர்க்குலர் ஒன்று விட்டுருக்காங்க. அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல பிரிவென்டிவ் வேக்சினேஷன் எதுக்கும் சொல்லல. அதாவது தற்காப்பாக நீங்க வேக்சின் போடணும் அப்படிங்கறத அவங்க சொல்லல. அடிபட்டிருந்தால் மட்டும் டெட்டனஸ் டாக்ஸ் டிடி ஊசி மட்டும் போட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க. அது இட் சீம்ஸ் டு பி a logical one. உடனடியாக நம்ம எல்லாருமே பேனிக் ஆகி அது வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஊர்ல எல்லாரும் போய் ஊர்ல இருக்கிற எல்லா வேக்சின் இந்த வேக்சின் போடணும் அந்த வேக்சின் போடணும். அதுக்கும் நம்ம அரசுக்கு ஒரு வெயிட் பண்ணலாம். ஏதானும் வேக்சின் போட வேண்டிய அவசியம் இருந்தால் அரசு தெரிவிக்கும். ரைட், இந்த தருணத்தை நிகழ்ச்சியை நிறைவேற்றதாக வேண்டும். இந்த சவால் உட்பட மீண்டும் இந்த சென்னையை பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய, அதுவும் பேரிடரை தாங்கக்கூடிய அளவுக்கு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இதுல விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட, பாடம் கற்க வேண்டிய விஷயம் வெறும் அரசு இயந்திரம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பாடம் கற்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. பல விஷயங்களை திரு தனவேல் அவர்கள் பட்டியலிட்டார். இன்னும் நாம் கற்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு படிப்பினைக்கான ஒரு காலமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தருணத்தில் இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.